வணக்கம், வாழ்த்துக்களுடன் சாந்தி நம்ம வீட்டு சமையல். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஈஸியாக தக்காளி சாம்பார் வைக்கலாங்க. பருப்பு கிடையாது, தேங்காய் கிடையாது, பொட்டுக்கடலை கிடையாது. இருக்கிறத வச்சு நம்ம தக்காளி சாம்பார் வச்சு சும்மா சூப்பராக ஊற்றி சாப்பிட்லாங்க. இட்லி அதில் மிதக்க விட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடுகு, சீரகம், சோம்பு பிடிக்குதுன்னா சோம்பு சேர்த்துக்கலாங்க. கடுகு, சீரகம், உளுத்தரிசி, கடலைப்பருப்பு இதை போட்டு பொரிஞ்சதும் நான் கொஞ்சோண்டு சோம்பு பொடி போட்டிருக்கேன் பாருங்கள். பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி, பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கி போடுங்க. தட்டி போடாதீங்க. தட்டி போட்டால் ஒரு டேஸ்ட் வரும். இது பொடியாக நறுக்கி போட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மத்து வச்சு நல்லா நசுக்கிட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக, ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம், மிளகாத்தூள் தனியாத்தூள் இருந்தாலும் அது போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கி மேஷ் பண்ணி ஒரு கொதி விட்டு, பூண்டு ஒரு 4 பல் தட்டி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம், இறக்குற நேரத்துக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சும்மா சாம்பாரில் அப்படியே தண்ணி மாதிரி ஊற்றி சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசைக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.